கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனம். எரேமியா 29ஆம் அதிகாரம் வசனம் 11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கேதுவான நினைவுகளே. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கேதுவான நினைவுகளே. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்னும் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஓரிரு தினங்களிலே இந்த ஆண்டையே நாம் முடிக்கப் போகின்றோம். திரும்ப இந்த ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில் வரப்போவதில்லை. 2023 கடந்து போகிறதென்றால் இனி ஒருபொழுதும் திரும்ப இந்த ஆண்டை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க போவதில்லை. காலங்கள், நேரங்கள் நம்மை விட்டு கடந்து போன பிறகு நம்முடைய வாழ்க்கையில் அவை மீண்டும் வருமா என்றால் நிச்சயமாக வரவே வராது. ஆகினால்தான் வேதம் சொல்லித் தருகிறது, நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி. கடவுள் நமக்கு கொடுக்கிறதான ஒவ்வொரு இமைப்பொழுதும் அது ஈவாக கொடுக்கப்படுகின்ற இமைப்பொழுது. இந்த உலகத்தில் இந்த ஆண்டை நாம் துவங்கும் பொழுது நம்மோடு கூட துவங்கின அநேக நமக்கு அருமையான பிள்ளைகள் இன்றைக்கு நம்மோடு கூட இல்லை என்பதை நாம் நினைக்கும் பொழுது நம்முடைய இருதயம் சுக்குநூறாக உடைகின்றது, கண்கள் குளமாகின்றது. ஆனால் நம்மால் என்ன செய்ய முடியும்? கடவுள் அனுமதிக்கின்றார். ஒரு சில காரியங்களை கடவுள் அப்படி அனுமதிக்கும் பொழுது அவற்றை தாண்டி நம்மால் வேறொன்றும் செய்ய முடியாது. அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். அதே நேரத்தில் நாம் அநேக நன்மைகளை இந்த ஆண்டிலே எதிர்பார்த்து காத்திருந்து அதற்காக பலவிதமான முயற்சிகளை நாம் மேற்கொண்டோம். இன்னும் அவைகள் ஒரு முற்று பெறாத தொடர் பிரச்சனையாக நம்முடைய வாழ்க்கையில் இருந்து நம்முடைய மனதையும் நம்முடைய வாழ்க்கையையும் அது சமாதான குலைச்சலை உண்டாக்கி கொடுத்து மிகுந்த வேதனைக்குள்ளாக நம்மை நடத்தி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது. அப்படிப்பட்டதான கடவுளுடைய பிள்ளைகள் பல நேரங்களிலே விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி பலவிதமான பொருத்தனைகளையும் ஜெபங்களையும் ஏறெடுத்து, ஆண்டவரே, இந்த காரியத்தை எனக்கு நீர் செய்தருளும், இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு நீர் கொடுத்தருளும், இதுவற்றை நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றேன், இவை மாத்திரம் என் வாழ்க்கையில் நடந்துவிட்டால் அது எனக்கு போதும், அதற்கு பிறகு நான் இப்படிப்பட்ட வாழ்க்கையை உமக்கென்று நான் வாழ்வேன் என்று பலவிதமான தீர்மானங்களை மேற்கொள்ளுகின்ற பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படித்தான் ஒருவேளை நம்மில் அநேகர் இந்த ஆண்டை துவங்கும் பொழுது நாம் யோசித்திருக்கக்கூடும். இந்த வருடம் 2023 என் ஆண்டவர் நிச்சயமாய் நான் எதிர்பார்க்கிறதான இந்த நன்மை எனக்கு கொடுத்து விடுவார் என்று சொல்லி. அதனால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டு முடிகின்றதான இறுதி தருவாய்க்குள்ளாய் வந்து கொண்டிருக்கும் பொழுது இன்னுமே கடவுள் என் ஜெபத்தை கேட்கவில்லையே, நான் எதிர்பார்க்கிறதான காரியம் இன்னும் வாய்க்கப்படாமல் நான் ஜெபிக்க இன்னும் அது தடைகளும் பிரச்சனைகளும் உருவாகி கொண்டே இருக்கிறது தவிர கொஞ்சம் கூட அதில் சாதகமான சூழ்நிலைகள் காணப்படவில்லையே என்கிறதான எண்ணங்கள் உருவாகலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்த்து போகாது. அதற்காக ஆதாரமாகத்தான் இன்றைக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைவாயிருக்கிறேன் என்று சொல்லி தருகின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் எதிர்பார்க்கிறதான முடிவை நிச்சயமாக கடவுள் நமக்கு தருவார். ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று, ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்த்த ஒரு முகங்கள் கூட வெட்கப்பட்டு போகவே போகாது. காரணம், அவர் உண்மையுள்ள கடவுளாக இருக்கிறார். லூக்கா 18ஆம் அதிகாரத்தின் முதல் ஒரு சில வசனங்களை படிக்கும் பொழுது, கடவுளுக்கு பயப்படாத, மனுஷனை மதிக்காத நியாயாதிபதியே, ஒரு தாய் திரும்ப திரும்ப அவனை போய் அலட்டும் பொழுது
இவளுக்கு நான் எப்படியாகிலும் நன்மை செய்துவிட வேண்டும் என்று யோசிக்கிறான் அல்லவா? அதைவிட அன்பான கடவுள், இரக்கத்தின் வடிவான கடவுள், தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டுடைய காரியத்தில் அவர் பொறுமையாக இருந்தால் கூட நிச்சயமாக பதில் செய்வார். ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஏக்கங்கள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய காத்திருப்பு எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வரும். நிச்சயமாய் தேவன் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மையை கொடுப்பார். நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆகையினால் நாட்களையும் காலங்களையும் பார்க்காதீர்கள், கர்த்தரை மாத்திரம் நோக்கி பாருங்கள். அற்புதம் நிச்சயமாய் நடக்கும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த உலகத்தில் எங்களுக்கு நன்மை உம்மிடத்திலிருந்து மட்டும்தான் வர முடியும். நாங்கள் எதிர்பார்க்கிறதான எந்த ஆசீர்வாதமாக இருந்தாலும் அது திருமணத்திலே துவங்கி குழந்தை பாக்கியத்திலே இருந்து பணி உயர்வு, இன்னும் வருமானம், ஆண்டவரே, இன்னும் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், சரீரத்தில் ஆரோக்கியம் போன்ற எதுவாக இருந்தாலும் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுத்தால் ஒழிய ஆண்டவரே இதை பெற்றுக்கொள்ள முடியாதப்பா. ஆனால் அவைகளுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிற எங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் கடவுள் கைவிடுகிற கடவுள் அல்ல. ஏற்ற நேரத்தில் செய்வீர். இந்த ஆண்டு முழுவதும் காத்திருக்கிறோம். கடவுள் அற்புதத்தை செய்ய போருக்காய் தோத்திரம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.